சகோதரர் அவரை பற்றி சொல்ல தெரியவில்லை. அவர் இயக்குனர் என்னை வந்து சென்னை காதல்னு ஒரு படத்தில் நடிக்க வச்சார். நான் அவ்வளோவா கேட்கல அவர்கிட்ட போய் வாய்ப்பு. ஏன்னா டைரக்டர்கிட்ட எப்போயும் நான் வாய்ப்பு கேட்டுருவேன். ஏன்னா இல்லை அடுத்த படத்தில் நான் பிரமாதமான ஒரு வேஷம் செய்யவே முடியாது. சும்மா சொல்லுவாங்க, அவங்க இருக்கிற பிஸியில் நம்ம மறந்துடுவாங்க. அதனால் அப்பப்போ நான் அட்டெண்டன்ஸ் போட்டுக்கிட்டே இருப்பேன். இவங்ககிட்ட டைரக்டர்கிட்டையும் ப்ரொடியூசர்கிட்டையும் அட்டெண்டன்ஸ் இருக்கும். டிஆர்கிட்ட கவலை இல்லை. ஏன்னா அப்படி தான் ஆளினால் அழகுராஜா. அதனால் அவருக்கு எந்த ஏரியாவில் கேட்டாலும் அவருக்கு கவலை இல்லை. அவர் எப்பயுமே என்னை கூப்பிட்டு உயிர் உள்ள வரை உஷா வரும்போது நாங்கள் சொல்லியிருக்கேன், பேட்டியில் சொல்லியிருக்கேன், என்னை கெடுத்தவர் டி ராஜேந்திரன். ஏன் என்னை கெடுத்தாருன்னா 8 வருஷமாக எனக்கு படம் இல்லை. லா காலேஜ் படிச்சுக்கிட்டு இருந்தேன். கொஞ்சம் கொஞ்சம் ஒரு 2 படம் ஒரு படம் அப்படி நடிச்சுக்கிட்டு இருப்பேன். அப்போ டிஆர் சார் வந்து எனக்கு வந்து அமெரிக்காவில் எங்கள் அக்கா இருக்கிறதுனால என்னை கூப்பிட்டுட்டு இவருக்கு எழுதி போடுறா ஓஹியோவில் ஒரு ஆளை கேட்டிருக்காரு டைரக்டர் வேணும்னா அப்படின்னு கூட எழுதி போட்டேன். ஓஹியோவில் அவர் இருக்கார், ட்ரெஸ்பாஸ் அவென்யூ. அவர் பேர் மிஸ்டர் ராவ், இந்தியன். உடனே நான் எம்ஆர் ராதாகிருஷ்ணன் உடனே ஒத்துக்கிட்டார். ஆனால் அந்த பதிலை சொல்கிறதுக்கு மட்டும் 2 வருஷம் எடுத்துக்கிட்டார். அதுக்குள்ளேயும் பார்த்தா உயிர் உள்ளவர் உஷா உள்ளே வந்துச்சு. இவர் என்னை கூப்பிட்டு அறிமுகப்படுத்தினது பெரிய அளவில் போய் எல்லா படத்தையும் நான் தான் வில்லன். கெடுக்கிறதுக்கு ரைட்டான ஆள் யாரான்னா ராதா ரவின்ற அளவுகளை கொண்டாண்டார். அதனால் என்னை வந்து ஊருக்கு போகாமல் தடுத்ததும் டிஆர் அவர்கள் தான். இல்லைன்னா நம்ம ஒழுங்காக போயிருப்பேன், அமெரிக்கா போயிருப்பேன்னு வச்சுக்கோங்க. ஆனால் அமெரிக்கா போயிருந்தால் இப்போ உங்களெல்லாம் சந்திக்க முடியுமா, உங்கள் பேர் எடுக்க முடியுமா? இந்த ஊரில் நான் பேர் எடுத்துருக்க முடியாது. இந்த பேரில் எடுத்ததுக்கு காரணம் வந்து டிஆர் அவர்கள் தான்.